தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பிராமண பெண்கள் பற்றிய ரசக்குறைவான பேச்சுக்காக மத்திய பிரதேசத்தில் உள்ள மூத்த IAS அதிகாரி சந்தோஷ் வர்மா சர்ச்சையில் சிக்கியுள்ளார். போபாலின் அம்பேத்கர் மைதானத்தில் நடைபெற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த அரசு ஊழியர்களின் சங்க மாநாட்டில் அவர் பங்கேற்றார். அங்கு பேசிய போது, ஒரு பிராமணர் தனது மகளை என் மகனுக்கு தாரை பார்க்கும் வரை அல்லது அவனுடன் அந்த பெண் உறவு கொள்ளும் வரை இடஒதுக்கீடு தொடர வேண்டும் என சந்தோஷ் வர்மா பேசியுள்ளார். இந்த காணொளி சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியதை அடுத்து பிராமண அமைப்புகள் மட்டுமின்றி நெட்டிசன்களும் வர்மாவின் இந்த கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அவரது இந்த கூற்று அநாகரிகமானது, ஜாதி ரீதியான மற்றும் பிராமண பெண்களை மோசமாக அவமதிக்கும் செயல் என்று கண்டித்துள்ளனர். அகில இந்திய பிராமண சமாஜத்தின் மாநில தலைவர் புஷ்பேந்திர மிஸ்ரா கூறுகையில், பிராமண பெண்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த IAS அதிகாரி மீது உடனடியாக FIR பதிவு செய்யப்பட வேண்டும். இவரது கருத்துக்கள் அநாகரிகமானவை, ஆட்சேபனைக்குரியவை மற்றும் ஒட்டுமொத்த பிராமண சமூகத்தையே அவமதிப்பதாகும். விரைவில் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்படாவிட்டால் பிராமண சமாஜம் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபடும் என்றார். மத்திய அரசு பெண்களின் கண்ணியத்தை பாதுகாத்து வரும் நிலையில் அரசு ஊழியர் ஒருவர் நடத்தை விதிகளுக்கு மாறாக பேசியிருப்பது கண்டனத்திற்குரியது என்றும் புஷ்பேந்திர மிஸ்ரா தெரிவித்துள்ளார்.